கரப்பட்டனா எப்படி அண்ணி முகத்துல முழிப்பேன்? இந்த சமூக வீதியில எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? சின்னம்மா, குனிஞ்சா குற்றதும் நிமிர்ந்தா கையெழுந்தாமா இந்த சமூகத்துடைய வழக்கம். நாம் அநீதிக்கு அடிபணியவே கூடாது. எதிர்த்து போராடி வெற்றி பெற்றாகணும். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நியாயத்தை நான் தேடி தர்றேன். இதே சமூகத்துல மீண்டும் உங்களை தாய்மந்து வாழ்ச்சிடமா. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறவரையே உங்களுக்கு நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன். கல்யாணமா? ஆமா சின்னம்மா. யார் இருந்தாலும் சொல்லுங்க. வேண்டாம் ரெண்டா, வேண்டாம். அப்படியா சின்னம்மா, நான் அவசரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். உங்களை முத்தமாட்ட ஒப்படைக்கிறேன். முத்தமாட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏ ஒண்ணும் இல்ல, புதுசா ஒரு சாமியா வந்திருக்கான்ல, அவனை கொஞ்ச நாள் ஜெயில வைக்கும்படி சொல்லணும். அதுக்கு தான் போறேன். ஏ ரெண்டா, எனக்கு ஜெயிலே கல்யாணம் செய்து வைக்க போறேன். சின்னம்மா, அந்த சாமியார் தான் என் குழந்தைக்கு தகப்ப. பாவி ரெண்டா, அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடாதே. அவருக்கு எந்த ஆபத்து ஏற்படுத்தாது. சின்னம்மா, எழுந்துங்க எழுந்துங்க. சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அந்த ஆளை ஜெயிலுக்கு அனுப்பி திருத்ததை விட குடும்ப பொறுப்பை கொடுத்து திருத்ததான் சரி. வாங்க ரெண்டா, தைரியமா வாங்க சின்னம்மா. விட்டு வைக்க முடியாது. அது கக்கின விஷத்தை அதையே உறிஞ்சுபடி செய்யணும். என்ன செய்யறது? அவனை போலீஸ்ல ஒப்படைக்கலாம்னு நினைச்சேன். சின்னம்மாவுக்காக அவனை விட்டு வைக்க வேண்டியிருக்கு. என்னங்க, அந்த சாமியாரை எப்படியாவது வரவழைச்சு கௌரி கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கும் அதுதான் யோசனை. ஆனா எப்படி முடியும்? என்ன பார்த்தாலே அவன் ஓடி போயிடுவான் ஊரை விட்ட. அவரை ஏமாத்தி நான் இங்க கூட்டிட்டு வரேன். உன்னால முடியுமா? ஒரு பொண்ணு நினைச்சா எதையோ சாதிக்க முடியும். ஆனா அவன் நினைச்சா உன் மானத்தையே வாங்க முடியும். நீங்க தான் என் கூட இருக்க போறீங்களே, அப்புறம் என்ன? நான் இருந்தா அவன் கிட்ட பேசவே மாட்டான். நீங்க இருக்கிறது அவருக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதான். நல்ல யோசனை தான். வெயிட் பண்ணி பாப்போம். ஏய் மாப்பிள, இருக்கிறது ஒரு பீடி, உனக்கே சரியா போடு போல் இருக்கு. 2 தம்முக்கு மேல எடுக்காதடா. புகையாவது என் பக்கம் விடுறா. சுவாமி, யாரு? சுவாமி இங்க என்ன பண்ணுது? படி பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். என்னமோ கத்துனீங்களே சுவாமி. அது கிளிமந்திரம். சுவாமி கையில தீப்பெட்டியா? நான் என்ன பீடியா பிடிக்க வச்சிருக்கிறேன் தீப்பெட்டிய. பூஜை முடிந்த உடனே ஆண்டவனுக்கு தீபாராதனை காட்ட வேண்டாமா? அதற்காக. சுவாமி ஏன் இப்படி நடுங்குறீங்க? அதன் விளக்கமா? சூரிய ஒளியை அப்படியே உள்ளே முழுங்கி நரம்பு அர்ச்சனை நடக்கிறது. குருதேவா, அந்த சுவாமி எங்க என்ன பண்ணுது? பெரியசாமி படி பூஜை, சின்னசாமி செடி பூஜை. சுவாமி, என்னம்மா? அன்னைக்கு நடந்த தவறுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்திருக்கேன். ஐயோ, போதும்மா, நான் பட்டதெல்லாம் போதும். இனிமேல் பட முடியாது. அடியும் உதையும். புண்ணியத்தின் உருவே, கண்ணியத்தின் கருவே. அந்த மாதிரி யாரு இங்க இருக்கிறது? உங்களைத்தான் சுவாமி. நானா? சுவாமி, அன்னைக்கு உங்க சர்வ வல்லமைய புரிஞ்சுக்காம என் புருஷன் உங்களை நல்லா உதைச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். உதையாது. அன்னையில இருந்து சோறு தண்ணி கூட இல்லாம வேதனைப்பட்டு இருக்கேன் சுவாமி. நிஜமாவா முத்தம்மா? ஆமா சுவாமி. குருதேவா, டேய் சக்கரப்பீட்டா, முத்தம்மா சொல்வதை கேட்டு என் இதயமே வெடித்துவிடும் போல இருக்கிறது. கணவன் செய்த பிழைக்காக இவள் மனைவி சிறு பெண். இவள் என்ன செய்வாள்? மன்னிப்போம், மறப்போம். மன்னிப்போம், மறப்போம். அடி வாங்குறத மறந்துரு. அப்புறம் எதுக்குடா மன்னி மறப்போம்? சிஷ்யமடையா. பெண்கள் குலுங்கி குலுங்கி அழுவதை பார்த்தால் நானும் குலுங்கி விடுவேன். சில நேரத்தில் குமரி விடுவேன். அம்மா, அழகு முத்தம்மா, உனக்கு என்னம்மா தேவை? இந்த ஏழையோட வீட்டுக்கு நீங்க எழுந்தருளணும் சுவாமி. உங்க வீட்டுக்கா? பயப்படாதீங்க சாமி. என் புருஷன் ஊர்ல இல்ல, அடுத்த ஊருக்கு மாடு பிடிக்க போயிருக்காரு. வர இன்னும் 2-3 நாள் ஆகும். நல்ல மாடாக கிடைக்கவில்லை என்றால் கூட ஒரு 4-5 நாள் ஆகும் இல்லையா? ஆக சுவாமி, அதுக்குள்ள உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க புனித பாதங்களை என் கண்ணீரால கழுவணும்னு நினைக்கிறேன் சுவாமி. ஐயோ, வெறும் பாத பூஜை தானா? இல்ல சாமி, நீங்க விரும்புறதெல்லாம் கொடுத்து உங்க புனித ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறேன் சாமி. என்னமோ உடம்பெல்லாம் புல்லரிக்குது. சந்தோஷம், ஒரு குதூகலம். ஆஹா, அழகு ரதமே. பூஜை நடக்கும் புண்ணிய ஸ்தலம் எங்கோ? 15 தம்பியரடி தெரு. 9 மணிக்கெல்லாம் வரீங்களா சாமி? 9 மணியை நான் இன்று அடிக்க விட மாட்டேன்.
8:45 எமது பாதம் உமது இல்லத்தில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுவாமி. வரேன் சுவாமி. அழகு சிரிப்பு. பஞ்சவர்ண கிளி கொஞ்சி விட்டு பறந்து போகிறது. எப்படியும் வரும்போது நொண்டிட்டு தான் வர போறேன். அது கேட்டா இப்ப பிடிச்சா நொன்ற பாரு. முத்தம்மா பேச்ச கேட்டுட்டு அவ வீட்டுக்கு போயிடாதரா. சக்கர பீட்டமடையா, கனியை நான் தேடி செல்லவில்லை, கனி என்னை தேடி வருகிறதடா. ருசி பார்க்காமல் விடுவேனா? அங்க போய் ருசியா போட பாவி. இந்த வேஷத்துல நல்ல வேலைக்கு சோறு கிடைச்சிட்டு இருந்தது, தின்னுட்டு இருந்தோம். அங்க போறேன், எக்கு தப்பா மாட்ட போறேன், மறுபடியும் கம்பி எண்ணத்தான் போறேன். அவ்வளவுதான். என்னை கூட கூட்டி போய் வேணாம். அதாடா ஜிக்கு ஜிக்குங்குது. ஐயோ, மொத்தமா அத்தனையும் பண்ணி அடிச்சாதான் இவனுங்களுக்கு புத்தி வரும். இவனுக்கு ஊற பண்ணி அடிக்கிறாங்க, நான் இவனுங்களுக்கு பண்ணி அடிக்கிறேன். என்ன தப்பா? வாங்க சுவாமி, வாங்க வாங்க. ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா, மசால் வடா மசால் வடா. சுவாமி சுவாமி, உங்க பாதம் என் வீட்டுல பட நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். படி பூஜை செய்பவர்களுக்கு பத்திரை கிடைப்பாள் என்பது பொருளாகும். சுவாமி, நான் சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிட்டேன். என்னாச்சு சுவாமி? அதே புல்லரிப்பு குளக்கரையில ஏற்பட்டதே, அதே புல்லரிப்பு. உன்னுடைய புன்னகை இந்த மன்னனை மயக்குகிறது. ஒரு சிறு விண்ணப்பம், உன் கண்ணாடி கண்ணத்தோடு என் கண்ணத்தில் உரசலாமா? ஐயோ, உடஞ்சிடும். சிங்காரமாக பேசுகிறாள் சின்ன பெண். காமன் கனையை தொடுத்து விட்டான். உடலிலே ஏதோ ஒரு வேதனை ஆரம்பித்து விட்டது. இந்த வயதுக்கே புடவை தேவையா? உடல் தெரிகின்ற அளவுக்கு ஒரு சித்தாரை அணிந்து வர வேண்டாமா? ஓஹோ, கொஞ்சம் இருங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச உட அணிஞ்சிட்டு வரேன். சிலுக்கென்று சென்று மலக்கென்று வர வேண்டும். மினிஸ்கட்டோட வரப்போற ரோல் ரோல் ரோல். மன்மதன் லீலையை வென்றார் உண்டோ? கன நேரத்திற்கு முன்னால் நீ காஷ்மீரத்து ரோஜா, இப்பொழுது வெண்தாமரையாக காட்சி அளிக்கிறாய். முழு நிலவுக்கு முக்காடையதற்கு பக்தன் பக்கத்திலே இருக்கும்போது வெட்கமேன் நாணமோ, இன்னும் நாணமோ? கௌரி, நீயா? பல பேரை சந்திச்ச வேகத்தில் என்ன மறந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். பழசெல்லாம் கலராதே. எங்கே என்னுடைய இதய களி? இங்கே. ரங்கா, ரங்கண்ணே, ரங்கசாமி அவர்களே. ரங்கப்பட்டே ரங்கப்பட்டே, பட்டே 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 ரங்கப்பட்டே. போலி பையன் கண்ணீரும் கம்பளமா நாள் நினைக்கிட்டு இருந்த கௌரியே இப்படி ரத்த கண்ணீர் வரைக்கும் செய்ய பாவி. இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டாடணும். கௌரியை நீ மாயா ஏத்துக்கணும். தாலி கத்தியாகணும் உடனே. ஐயோ, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் பார்த்து செய்யணுங்க. சாமிக்கு பூ போட்டு பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், நாள் பார்க்கணும், நேரம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு சத்திரமும் கிடைக்கணும். ஏண்டா, கௌரியை கெடுக்கும் போது இந்த நாள் எட்டத்தான் பாத்தியா? ஒரு வெறித்தனம். இது பழுத்த எழுத்தாண்டா. என்ன சொல்ற? ஒண்ணு இல்லை. சாமி கெட்ட போயா இல்லையா? இந்த பாருங்க ரங்கப்பத்தே, ஒரு விஷயத்துல நீங்க யோசிச்சு பார்க்கணும். என்னது? சன்னியாசியை சம்சாரியாக மாத்தினால் உலகம் ஒற்றுக்கொள்ளுமா? ஏண்டா நியாயத்தை உலகம் ஒத்துக்காது? ஒத்துக்கணும். பல ரூபத்துல நான் பார்த்திருக்கேன், ஒத்துக்குது. எங்க தாலி நான் கட்டுறேன், தாலிக்கும் தடிக்கும் என்ன சம்பந்தம்? அதை கொஞ்சம் லேசா இறக்குங்க. தாலி கட்டியா? கட்டுறேன். சுத்தமா கெட்டா தாலியா? ரங்கப்பத்தே, என்ன முடிச்சு? எத்தனை முடிச்சா? முடிச்சு அவுக்கத்தான் தெரியும். உனக்கு போக தேவையில்ல. 3 முடிச்சு போடு. சரி இரு. ஒன்று, 2, 3. ஆசீர்வாதம். என்னமா எப்படியாவது அவரை கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைக்கும். பாத்துங்க.